அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையை அறிமுகப்படுத்திய முனைவர் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவங்க கிட்ட ஜோதிடத்தை பத்தின தெரியாத நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். திருமண தடை அதிகம் வரக்கூடிய அக்ஷய லக்கணம் எது? இது பொதுவாகவே இந்த கடகம் அச்சய லக்கணமாக போகும்போதோ இல்லை கன்னி அச்சய லக்கணமாக போகும்போதோ விருச்சகம் அச்சய லக்கணமாக போகும்போதோ மகரம் அச்சய லக்கணமாக போகும்போதோ மீன் அச்சய லக்கணமாக போகும்போது இந்த திருமண தடை பெரிய அளவுள்ள பிரச்சனைகளையும் காரண காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும். இந்த 12 லக்கணம் அச்சய லக்கணம் போகும்போது விசித்திரமான ஒரு உணர்வு நிலைகளை கொடுக்கும். இந்த மேஷ லக்கணம் போகும்போது ஒரு உதாரணமாக யாருக்காச்சும் மேஷ லக்கணம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு காலமாக இருக்கும். என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் இவ்வளோ செய்கிறேனே நான் அவ்வளோ செய்கிறேனே அப்படின்னு அழகாக ஒரு குழப்பமும் கிடையாது. அது ஒரு புரிதல் இல்லாதது. சரி, குழப்பங்கிறதுக்கு அது ரிஷப லக்கணம் தான் அந்த குழப்பம் இருக்கும். நான் அதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு ரிஷப லக்கணம் எப்பயுமே நான் சரியாக இருக்கேன். அது எப்போ பார்த்தாலும் நான் சரியாக இருக்கேன். நீங்கள் மட்டும் சரியாக இருக்கிறது, நான் ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்டாட்டியோ புருஷனை சரியாக இருக்க மாட்டாங்களா என்ன? கரெக்டாக இல்லையா? அப்படி தான் இருக்கும். இந்த ரிஷப லக்கணத்தை பார்த்தீங்கன்னாலே நான் மட்டும்தான் சரியாக இருக்கிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே தவறே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலே மிதன லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணாங்கன்னா திருமண உறவுகளில் எவ்வளோ கரடு மரடு இருந்தாலும் அப்படியே நாசுக்காக அந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் பாருங்க, அந்த வளைவுக்கும் நெளிவுக்கும் நெளிஞ்சு அந்த பைக்கை ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம்ல, அதேமாதிரி வாழ்க்கை ஓட்டுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது புரியாது ஆப்போசிட்டில். நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ, நல்லவங்களா இருக்காங்க கெட்டவங்களா கூட இருக்கலாம், ஆனால் வளைஞ்சு நெளிஞ்சு வண்டி ஓட்டி விடுவாங்க. இந்த கடகலக்கணம் இருக்குது பாருங்க, ரெண்டு கீட்டி போயும் நீ ஏன் நானான்னு போட்டி போகணும். நான் தான் சரியாக இருக்கிறேன், நீ தான் சரியாக இருக்கிறேன்னா, அதாவது வீட்டுக்குள்ளே மட்டும் அடிச்சுவாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கடகலக்கணம் அப்போ என்னடா கையை ஊத்துட்டு போகிறாங்க, இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க அப்படியே நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, இந்த சூர்யா ஜோதிகாங்கிற ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே சூர்யா ஜோதிகா. ஆனால் வீட்டில் இந்த கோவை சரளாவும் வடிவேலும் இருக்குல்ல, அதுதான் இந்த கடகலக்கணம் மகரம். நீங்கள் எழுதி வச்சுங்க. நீங்கள் அது ஏன்னா இந்த அச்சய லக்கணம் போக்கூட 10 வருஷ காலம் சார், 1990லேருந்து 2000 வரைக்கும் எனக்கு கடகலக்கணம் போணுச்சு. போய் பார்க்கலாம்ல. இப்போ எனக்கு போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாம், இப்போ உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம், அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலாம்ல. 1990லேருந்து 2000 வரைக்கும் எனக்கு கடகலக்கணம் போணுச்சு சார். இந்த 10 வருஷமும் நாங்கள் வெளியில் நல்லா தான் சந்தோஷமாக சார் வாழ்ந்தோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இந்த கடகலக்கணம் அப்படின்னு. அடுத்து இந்த சிம்ம லக்கணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டப்படும். அது வெளியிலேயும் சொல்ல முடியாது, உள்ளாரே சொல்ல முடியாது. அது ஒரு விசித்திரமான ஒரு சிம்ம லக்கணம் சிம்ம அச்சய லக்கணமாக போகும்போது 10 வருஷம் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்க புரிஞ்சவே மாட்டாங்க. சிம்ம லக்கணங்கான அவ்வளோ தெளிவாக, அதான் சொல்லல, ஒரு ரொம்ப அனுசரணையாக பார்க்க தான் இந்த கரடு மரடா சிம்ம லக்கணம் அப்படியே ரொம்ப கெத்தாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ அனுசரணையாக போவாங்க. ஆனால் ஆப்போசிட்டுக்கு கணவனோ மனைவியோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த 10 வருஷ காலம் கஷ்டம்னா அதை உங்கூட்டு கஷ்டம் எங்கூட்டு கஷ்டம் இல்லை. இப்போ ஏன்டா உண்மையிலே இந்த பொண்டாட்டிக்கிட்ட ஏன்டா இவன் வாழ்கிறான், இந்த புரிஞ்சுக்கிட்ட ஏன்டா இந்த அம்மா வாழ்றது இப்படி சொல்லுவாங்கல்ல. இந்த சிம்ம லக்கணக்காரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அச்சய லக்கணம் 10 வருஷ காலம் நீங்கள் எழுதாத சட்டம் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க. நீங்கள் ஜாதகமே இவ்வளோதான், நீங்கள் யாராச்சும் ஜாதகம் இவ்வளோ தானே விரது பார்க்கணுமா? நீங்கள் என்ன கேட்டு பாருங்களேன், எங்கள் சிம்ம லக்கணக்காரர்கள் கேட்டு பாருங்களேன் யாராச்சும் இருந்தால் அப்படியே இருக்கும். சரி, அடுத்து இந்த கன்னி லக்கணம் பாருங்க, இது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் அறிவாக இருக்கும், ஒரு பக்கம் அனுபவமாக இருக்கும். நான் சொல்கிறது சரி அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அனுபவத்தில் என்ன பண்ணுவீங்க, இல்லை இது தவறு இது சரின்னு அப்படின்னு கணவன், இப்போ இது நண்பர்களாக எடுத்துக்கிட்டால் அப்படி இருக்கும். கணவன் மனைவி எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் புரிஞ்சு பேசும், ஒரு பக்கம் புரியாமல் பேசும், ஒரு பக்கம் அனுபவத்தில் பேசும், ஒரு பக்கம் அறிவில் பேசும். அப்போ எப்படி இருக்கும் ரெண்டு பக்கம்? ஏன்னா இந்த உறவுகள் எப்பயுமே நீங்கள் ஒரே மாதிரியாக ஒரு லக்கணம் போகும்போது ஓஹோன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா லக்கணத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கும், எல்லா நஷ்டத்துக்கும் திருமண பிரச்சனைகள் இருக்கும். கன்னி லக்கணத்து அதே துலா லக்கணம் போகும்போது கொஞ்சம் பரவாயில்ல, வெளியில் தெரியாமல் அப்படி ஓட்டிக்கிறது இந்த துலா லக்கணம். இந்த விருச்சிக லக்கணம் இருக்குது பாருங்கள், அது புலம்பி விருச்சிக லக்கணம் அச்சய லக்கணமாக போகும் 10 வருஷ காலம் புலம்பிக்கிட்டே இருக்கணும். ஆப்போசிட்டில் நம்மளை போட்டு அந்த ரிஷப லக்கணக்காரர் பாடாப்படுத்துவாங்க. இந்த விருச்சிக லக்கணம் வாங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த தனுசு லக்கணம் இருக்குது பாருங்கள், இது உறவுகள் எல்லாமே அறுத்துப்படும். இந்த தனுசு லக்கணம் போகும்போது குடும்ப வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, 23 வயசு இருக்கும், என்னடா 50 வயசு 60 வயசு மாதிரி பேசுகிறானே பையன். இந்த மகர லக்கணம் பாருங்கள், இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும். இந்த கும்ப லக்கணம் இருக்குது பாருங்கள், இந்த கும்ப லக்கணத்துக்கு இது நம்ம சரியாக இருக்கிற மாரி அடுத்தவங்களை எல்லாம் குறை சொல்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த மீன லக்கணம் இருக்குது பாருங்கள், அச்சய லக்கணம் போகும்போது இந்த மீன லக்கணம் நான் ரொம்ப சரியாக தான் இருக்கிறேன்னு அது ஒரு அனுபவமாக பேசுவோம். ஆனால் அனுபவமெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்ல. 1900 இருந்த மாதிரி 2025 இருக்க
முடியாதுல்ல. அப்போ மாறி போச்சுல்ல, இன்றைக்கி அறிவு எங்கேயும் வளர்ந்து போச்சுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அனுபவத்தையும் மாற்றிக்கணும்ல, புரிஞ்சுக்கணும்ல. அந்த மாதிரி இந்த 12 இலக்கணமும் விசித்திரமான ஒரு அமைப்பு தான் அச்சய இலக்கணம். அதில் நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி போகிறோம், நம்ம எப்படி இருக்கோங்கிறது அச்சய இலக்கணத்தில் கிரகங்கள் என்ற நிலையை பார்த்துட்டு அது முடிவு பண்ணணும். சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான கேள்வி சார். 2 திருமணம் எந்த அக்ஷய இலக்கணம் உள்ளவர்களுக்கெல்லாம் நடக்கும்? இது ஒவ்வொரு அச்சய இலக்கணம் தனிப்பட்ட கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே நாங்கள் அச்சய இலக்கணம் போகும்போது அதிகமான திருமண அமைப்புகள் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா, மிதுன இலக்கணம் ஏஎல்பி இலக்கணம் போகும்போது, அச்சய இலக்கணம் போகும்போது இருந்துச்சு. அடுத்தது கன்னி இலக்கணம் ஏஎல்பி இலக்கணமாக போகும்போது 2 திருமணம் நடந்திருக்கு. அடுத்து விருச்சிக இலக்கணம் 2 திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து தனுசு இலக்கணம், அது பிரச்சனை, அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனித்தனியாக நம்ம பேசணும். இந்த தனுசு லக்கணத்துக்கு பிரச்சனை ஆகி மறுபடியும் சேரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு லக்கணத்துக்கு இருக்கும். இந்த மகர லக்கணத்திற்கு அதாவது எப்படின்னா, இது உறவுகளாக தான் இருக்குமே தவிர கல்யாணமாக நடக்காது இந்த மகர லக்கணத்திற்கு. இந்த கும்ப லக்கணத்திற்கு கண்டிப்பாக 2 தார திருமண அமைப்புகள், எதிர்பாராத திருமண அமைப்பு இருக்கும். இந்த மீன லக்கணத்துக்கு கண்டிப்பாக 2 தாரம் உண்டு. அச்சய லக்கணம் போகும்போது இந்த வாய்ப்புகள் இருக்கும். கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நடக்கும், கிரகம் நல்லா இல்லைன்னா நடக்காது. ஏன்னா இதில் இது பொதுவான பலனாக தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக மிதுனம், கன்னி, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த லக்கணத்துக்கு எல்லாமே இருதார யோகம் உண்டு. அதில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். இது மிதுன லக்கணத்துக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தாத்தாவுக்கோ இல்லை தாத்தாவுடைய அப்பாவுக்கோ இருதார அமைப்புகள் இருந்திருக்கும். ஏஎல்பி லக்கணம் மிதுனம் போகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு 2 தாரம் உண்டுன்னு கேட்டால் ஆமாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி லக்கணத்திற்கு நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் 2 தாரம் அமைப்பு வந்தே தீரும். இது நாங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்ல முடியும் எங்களால். அடுத்தது அதே மாதிரி இல்லைல்ல, எங்களுக்கு விருச்சகம் போகும்போது, இந்த விருச்சக லக்கணம் போகும்போது ஒரு பற்றற்று பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் பிரிஞ்சிருந்துட்டு மறுபடியும் சேர்ந்து அவங்களே அதே முதல் மனைவி 2வது தாரமாக திருமணத்தை பண்ணக்கூடிய இந்த விருச்சிக லக்கணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் அங்கே ஒரு பெரிய கேப் நெருடல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பொதுவான பலன் அச்சய லக்கணத்தில். இல்லைங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த லக்கணத்துக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னா, இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கு மட்டும்தான் இருதார அமைப்புகள் பெரிய அளவில் பலமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். சிறப்பு சார். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதான். இப்போ எல்லாருமே இறை வழிபாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எந்த அக்ஷய லக்கணம் நடந்தால் இறை வழிபாட்டில் அதிகமான ஈடுபாடு காமிப்பாங்க? முதல்ல இறை வழிபாடுங்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தெய்வங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு முறைகள் இருக்குது. அது உதாரணமாக நம்ம இறை வழிபாடுன்னு பொதுவாக சொல்கிறது வேறு, இல்லை நான் சித்தர்களை மட்டுமே கும்பிட்றது. இந்த சித்தர்களை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு அச்சய லக்கணம் அப்படின்னா மேஷ லக்கணமும் கடக லக்கணமும். இது 2 பேருமே சித்தர்களை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது 18 சித்தர்கள் பிடிச்சாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு குருமாராக இருக்கலாம். இப்போ எனக்கு ரமண மகரிஷியை பிடிச்சிருக்கும், எனக்கு நீம்கரோலி பாபா பிடிச்சிருக்கும். எனக்கு நீம்கரோலி பாபா என்னுடைய ஆத்மான குருவாக இருக்காருன்னு வச்சுங்களேன். எனக்கு கடகலக்கணம் போய் நீம்கரோலி பாபா என்ன பிடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக எனக்கு வழிகாட்டும். இந்த மாதிரி இறை வழிபாட்டில் மேஷமும் கடகமும் ஒரு ஆத்மார்த்தம்னு சித்தர்களோட வழிபாடு நல்லாவே இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் 12 லக்கணத்துக்கும் வழிபாடுங்கிறது நல்லா இருக்கும். உதாரணத்திற்கு ரிஷப லக்கணத்திற்கு சிவ வழிபாடு ரொம்ப, இறை வழிபாடு ரொம்ப பயபக்தியாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த மிதுன லக்கணத்துக்கு இப்போ நான் உதாரணமாக வட தமிழ்நாட்டில் இருக்கேன். தென் தமிழ் பகுதிகளில் இப்போ தாமிரபரணியோ, இப்போ நாகர்கோவிலோ, கன்னியாகுமரியோ, இல்லை ராமேஸ்வரமோ, ராமநாதபுரமோ, மதுரை சம்மந்தப்பட்ட ஊரில் போய் வழிபாடு பண்ணோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி கடக லக்கணக்காரர்கள் எந்த ஊரில் சித்தர்களோட ஜீவசமாத வழிபாட்டால் நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணக்காரர்கள் காவல் தெய்வங்களை, இப்போ நான் முருகனை நான் பிடிச்சிருந்தேன், முருகன் எனக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த சிம்ம லக்கணக்காரர்கள் நீங்கள் அரசாட்சி பண்ணக்கூடியவர்கள். எப்படி உலகத்தை கூட அரசாட்சி பண்ண முடியும், அவ்வளோ பெரிய வலிமையான சிம்ம லக்கணம். அது முருகனை பற்றி இருக்கணும், அப்படியே பற்றுட்டு அவர் சரணாகதி அடைஞ்சிருக்கும். அப்படி அடுத்தது இந்த கன்னி லக்கணக்காரர்கள், இது என்னென்னா பெருமாள் அப்படியே பலமாக பிடிச்சிக்கிட்டு அவங்களோட வழிபாடு நல்லாவே இருக்கும். அடுத்தது துலா லக்கணம் அச்சய லக்கணம் போகும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா பத்மாவதி தாயார் சம்மந்தப்பட்டது ரொம்ப அழகான வழிபாடாக இருக்கும். அதே விருச்சிக லக்கணம் அச்சய லக்கணமாக போகும்போது பார்த்திங்கன்னா அம்மனோட வழிபாடு, மாரியம்மனாக இருக்கலாம், பெரியாச்சியாக இருக்கலாம், சின்னாச்சியாக படைச்சியாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம், நீங்கள் எந்த அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம், அங்காளம்மனாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த அம்மனை கும்பிட்டாலும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணம் எனக்கு மனசே சரியில்லைம்பாங்க. விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி பொதுவாகவே விருச்சிகம் அச்சய லக்கணம் போனாலும் சரி, விருச்சிகம் அச்சய ராசி போனாலும் சரி, எனக்கு மட்டுமே சரியில்லைம்மா, தயவு செய்து அம்மன் அப்படியே சரணாகதி அடைக்கணும் அம்மன்ட்ட. அப்படிதான் அம்மன் தான் வழின்னு சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தனுசு லக்கணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவனோட வழிபாடு தான் தனுசு லக்கணம். இல்லைன்னா குருவோட வழிபாடு ரொம்ப ஆத்மார்த்தமான யோகத்தை கொடுக்கும்.
மகர லக்கணம் அட்சய லக்கணம் போகும்போது பார்த்தீங்கன்னா பெருமாளோட சம்மந்தப்பட்ட வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். அதே கும்பலக்கணம் போகும்போது தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜராஜேஸ்வரியோட வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன லக்கணம் போகும்போது பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள், இப்போ நம்ம ஊரில் வந்து மதுரை வீரன் கருப்பன் பெரிய அந்தமாரி தெய்வங்களை காவல் தெய்வங்களை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை ஒன்றே மேஷ லக்கணமும் கடக லக்கணமும் இறை வழிபாட்டில் எங்கே இருந்தாலும் அந்த சாமியை ஆத்மார்த்தமாகவே அவங்களுக்கு அனுகூலம் கொடுத்துரும். எல்லா அதான் சொல்றேன்ல, நான் வேணும் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அட்சய லக்கணம் மேஷ லக்கணம் போகக்கூடிய 10 வருஷம் தான், அதுக்குள்ள நீங்க வாங்கிக்கணும். கடக லக்கணம் போகும்போது 10 வருஷத்துல வாங்கிக்கணும். இது குருவோட ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். ஏன்னா குருங்கிற வழிகாட்டுறது. நீ இந்த சாமியை கும்பிடு, இப்படி நின்று இப்படி இதை போய் பிடிச்சிக்க, நீ கெட்டியமாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறது இந்த குருவோட வழிபாடு. குருவோட அனுகிரகம் இருந்தால் தான் வழிகாட்டுறவங்க கரெக்டாக வழிகாட்டினா தான் நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர முடியும். இல்லைன்னா அங்கேயே தான் நிற்கணும். நீங்கள் எத்தனை கடவுளை கும்பிடலாம், இப்போ அதுக்குன்னு ஒரு முறை இருக்கும், அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரணும். அப்படிங்கும்போது அது குருவோட வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா, ஏன்னா குருவோட வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கர்வம் இருக்காது, ஆணவம் இருக்காது, ஒரு மாயை இருக்காது, ஒரு பற்றட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் நம்ம சரணாகதி அடைஞ்சாதான் அந்த குருவோட நம்ம சேரவே முடியும், குருவை வந்து பார்க்க முடியும், குருவை சந்திக்க முடியும். நம்ம இல்லை நான் யார் தெரியுமா அப்படின்னா, நான் யாருன்னு என்னைக்கு நம்ம நினைச்சோம்னாலே அவ்வளோதான். நீங்கள் எனக்கு நல்ல வழியெல்லாம் கெட்ட வழியாக காமிப்பாரு, இப்படி போங்க சூப்பராக இருக்கும், அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், சூப்பர் அப்படின்னு நினச்சிருப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் தான் இருக்கும். அதோட ஒன்றுமே பண்ண முடியும். இந்த குருவோட ஆசீர்வாதம் மிக முக்கியம். அது வந்து இந்த மேஷத்துக்கும் இந்த கடகத்துக்கும் அட்சய லக்கணம் போகும்போது 10 வருஷம் கிடைக்கும். அப்படியே வாங்கிக்கணும். அப்படியே வாங்கிட்டா போதும், அவ்வளோ சந்தோஷம் வாழ முடியும். சிறப்பு, ரொம்ப சந்தோஷம்.